அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸோ யூனிட் டெஸ்டிங் இன்டகிரேஷன் டெஸ்டிங் போன கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்க கரெக்டுங்களா? ஆனால் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவதுங்க ஒரு லாகின் பேஜ் இருக்குங்க, ஒரு ஜிமெயில் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. லாகின் பேஜ் இருக்குது, டெஸ்ட் பண்ணியாச்சுப்பா. இன்பாக்ஸ் பேஜ் இருக்குது, டெஸ்ட் பண்ணியாச்சுப்பா. சென்டர் ஒவ்வொரு யூனிட்டை டெஸ்ட் பண்ணி யூனிட் டெஸ்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரி, இந்த யூசர் இன் பாஸ்வேர்டு கொடுத்தா அவனுடைய இன்பாக்ஸ் தான் வரணும். அது இன்டகிரேஷன் டெஸ்டிங், அதுவும் நான் சொல்லி கொடுத்தாச்சுங்க. இப்போ மொத்தமாக ஜிமெயிலுடைய மொத்தமாக பார்க்கணும் இல்லையா? ஒரு ப்ராஜெக்டோட மொத்தத்தையும் டெஸ்ட் பண்ணுறது தான் சிஸ்டம் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா, எல்லாமே ஒரு கதை பார்க்குறதா சிஸ்டம் டெஸ்டிங் வாங்க. இன்னைக்கு சிஸ்டம் டெஸ்டிங்னா என்ன அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது இல்லாமல் கிளைண்ட் சார் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன் சார், இந்த சார் ப்ராஜெக்ட் நான் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், அவன் ஒழுங்காக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலாம். அதுதான் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, யூசர் என்ன பண்ணுவான், அவன் கொடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே அதில் இருக்கிறதா என்று செக் செய்வது, இது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெஸ்டிங்னா என்ன, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னா என்னன்ற சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு 3 மணி கிளாஸ் நான் நடத்த போகிறேங்க. கண்டிப்பாக இந்த செஷன் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிவிடுங்க. ஓகேவா, உங்களுக்கு காத்துட்டு